ஹாய் மக்களே, இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி என்னுடைய பசங்களுக்கு ஸ்கூலு 2 பேருக்குமே நான் சாப்பாடு செஞ்சு கொடுத்து விடணும். என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி சிக்கன் வாங்கினாலாமா மட்டன் வாங்கினாலும் எது வாங்கினாலும் செய்யறதுக்கு லேட் ஆகுமேன்னு சொல்லிட்டு சரி எறா விற்றுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு எறா வாங்கி. சரி இன்றைக்கி எறா வாங்கலாம்ட்டு 1 கிலோ எறா வாங்கினேன். அங்கே பாருங்கள் எவ்வளோ ஓடு. இதே தாங்க கிடச்சிது. 1 கிலோவுக்கு சும்மா 1/4 கிலோ எறா கூட கிடைக்கவே இல்லைங்க. சரி அதையும் ஆஞ்சி எடுத்து சரி பசங்களுக்கு அப்படியே தொக்கு மாதிரி வச்சு கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆஞ்சி எடுத்து அப்படியே தொக்கு மாதிரி வைக்கலான்னு வச்சிட்டு இருக்கிறேன். பாருங்கள், நல்லா வதக்கி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். மிளகாத்தூள் எல்லாமே போட்டு அப்புறம் இது நல்லா கொதித்து வேகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். எங்கள் குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இது நல்லா சுண்டணும். சுண்டி அது நல்லா கொதித்து நம்ம தொக்கு மாதிரி தான் வைக்க போகிறோம். இது நல்லா கொதிக்கிட்டோம். காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் கிடச்சிது மீதி. நல்லா கட்டியாக கொச்சிடுது. இது முன் கேமராவில் பிடிக்கிறேன். என்னுடைய பையன் செல்லில் தான் எப்பவுமே வீடியோ பிடிப்பேன். ஏன்னா என்னுடைய செல்லு பின் கேமரா உடஞ்சி போச்சு. அதனால் அவன் கிளம்பிட்டான் காலேஜுக்கு. பெரிய பையன் என்கிட்ட இப்போ செல்லு இல்லை. அவன் செல்லு இப்போ என்னுடைய செல்லில் முன் கேமராவில் தான் பிடிக்கிறேன். பாருங்கள், சின்ன பையனுக்கு சாப்பாடு வச்சு அவனுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு. ஹாய் மக்களே, இன்றைக்கி சண்டே. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்? எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாதம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக எறா வாங்கினேங்க. இன்றைக்கி கறியெலாம் வாங்கலை, எறா தொக்கு. வாங்க எங்கள் வீட்டுக்கு எல்லோரும் சாப்பிட்லாம். மாமா ஏந்து வா, இந்தாடி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கூழ் மக்களே. கூழ் செஞ்சுருந்தேன், அது கொஞ்சோண்டு கரைச்சி வச்சுருக்கிறேன். எங்கள் மாமாவுக்கு தான் கூழ ஊற்ற போகிறேன். எங்கள் ஆனதானா இன்றைக்கி சர்ச்சுக்கு போனோம் மக்களே. சர்ச்சுக்கு போனதுனால காலையிலே இன்றைக்கி செஞ்சுட்டேன். காலையில் 2 பசங்களுக்கும் என்னோடய 2 பையனுக்கும் இன்றைக்கி ஸ்கூலு. பெரியவனுக்கு 1.5 கிலோ முடிஞ்சிச்சு, வந்துட்டாங்க வீட்டுக்கு. சின்ன பையனுக்கு 5:30 தான் விடுவாங்களாம். வா, நான் வச்ச குழம்பை நானே சாப்பிட்டு பார்க்கணும் எப்படின்னு. யாராவது எனக்கு செஞ்சு போட மாட்டாங்களான்னு பார்க்குறேன். யாரும் செஞ்சு போட மாட்டாங்களது. எறா நல்லா கடல் எறா நல்லா பெருசு பெருசாக தான் இருந்தது இன்றைக்கி. காலா வெடிச்சுக்குதா? வெட்டி வேணும் மீன். சூப்பராக இருக்குது மக்களே. எறா தொக்கு சாப்பிடு. வெடிச்சதுன்னா மருந்துக்குதுல்ல, தடவை எடுத்து சாப்பிட்டு